வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக், ஒரு ஸ்டாக்க எப்ப விக்கணும். இது எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வர்ற ஒரு பெரிய தலைவலி இல்லையா? ப்ராஃபிட்டை எப்போ புக் பண்றது, லாஸை எப்போ கட் பண்றது. இந்த அனாலிசிஸ்ல நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு தெளிவான ப்ராசஸ் மூலியமா எப்படி கரெக்டா முடிவெடுக்கலாம்னு பார்க்க போறோம். பாருங்க, எல்லா இன்வெஸ்டருமே இந்த ரெண்டு சூழ்நிலையில மாட்டிப்பாங்க. ஒன்னு, நாம ஒரு ஸ்டாக்கை வித்திருப்போம், ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அது பாட்டுக்கு ஒரு 50% ஏறி நிற்கும். அப்போ தோணும், ச்சே இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்திருக்கலாமேன்னு. மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டாக்கு 100% ப்ராஃபிட்ல இருக்கும், இன்னும் ஏறும்னு ஆசையில வச்சிருப்போம், ஆனா அது மெதுவா இறங்கி கடைசியில நம்ம வாங்கின விலைக்கே வந்துடும். அப்போவும் அதே வருத்தம் தான். ரெண்டு பக்கமும் இடி இல்லையா? இதுக்கு உண்மையான காரணம் நம்ம அதிர்ஷ்டம் சரியில்லைன்னு கிடையாதுங்க. அசல் காரணம் என்னன்னா, மார்க்கெட்டோட உச்சத்தையும் அடிமட்டத்தையும் நம்மால கரெக்டா கணிக்க முடியும் நம்புறது தான். ஒரு ஸ்டாக்கோட டாப் இதுதான், பாட்டம் இதுதான், உலகத்துல யாராலையும் 100% சரியா சொல்லவே முடியாது. அப்படி முடியாத ஒரு விஷயத்த நாம செய்ய முயற்சி பண்றதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? தீர்வு நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும். மார்க்கெட்டை பெர்ஃபெக்ட்டா டைம் பண்ண நினைக்கிறத விட்டுட்டு நமக்கான ஒரு நல்ல ப்ராசஸை உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்ககிட்ட ஒரு சரியான ப்ராசஸ் இருந்தா போதும், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியா இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிறத நல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட கோல் எப்பவுமே ஜெயிக்கணுங்கிறது கிடையாது. ஆனா நம்மகிட்ட இருக்கிற ப்ராசஸை வச்சு தொடர்ந்து சரியான முடிவுகளை எடுக்கணும். அதுதான் நம்ம கோலா இருக்கணும். நீங்க லாங் டேர்ம்ல ஜெயிக்கணும்னா மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு கவலைப்படுறதை விட உங்க சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மேல கவனம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்கன்னு மார்க்கெட்டுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராசஸ் இருந்துச்சுன்னா, பயம், பேராசை மாதிரி எமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணாம நீங்க மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட்டை சரியா புக் பண்றதுக்கு உதவுற 3 ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி பார்க்கலாம். இது உங்க டெசிஷன் மேக்கிங்கை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணும். இது நிஜமாவே ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கா, மொத்தமா விற்காம அதுல ஒரு சின்ன பகுதியை மட்டும் வித்து லாபத்தை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மெட்டா ஸ்டாப்ஸ்ல நான் இதை பண்ணதுனால ஒரு பெரிய தப்புலேருந்து தப்பிச்சேன், ப்ராஃபிட்டையும் புக் பண்ணேன். அதே சமயம் ஸ்டாக் அதுக்கு மேலேயும் ஏறினப்போ அந்த லாபத்தையும் மிஸ் பண்ணல. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளா வேலை செய்யும். உங்க ஸ்டாக் நீங்க நினைச்ச டார்கெட்டை தொட்டுடுச்சா, உடனே அதுல ஒரு சின்ன பகுதியை ஒரு 20-30% வித்துடுங்க. இதனால உங்க கையில கொஞ்சம் காசு வந்துடும். அதாவது ப்ராஃபிட்டை லாக் பண்ணிட்டீங்க. மீதி 70-80% ஸ்டாக்ஸ் அப்படியே இருக்கும். அதனால மார்க்கெட் இன்னும் மேல போனா கூட அந்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். வின் வின் சிச்சுவேஷன் இல்லையா? அடுத்தது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். இது எதுக்குன்னா, நீங்க ஒரு ஸ்டாக்கை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா அது பாட்டுக்கு ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்கு. அப்போ இதை யூஸ் பண்ணலாம். விலை மேல போக போக உங்க ஸ்டாப் லாஸும் ஆட்டோமேட்டிக்கா மேல போயிட்டே இருக்கும். ஒருவேளை விலை சட்டுன்னு இறங்குனா அது தானா வித்து உங்க லாபத்தை காப்பாத்திடும். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சில சமயம் ஸ்டாப் லாஸை தொட்டுட்டு மறுபடியும் ஸ்டாக் மேல ஏற ஆரம்பிச்சிடும். சோ அதை மனசுல வச்சுக்கணும். மூணாவது ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்கலா விலையை மட்டும் பார்க்காம கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கறது. அதாவது வேல்யூவேஷன் ரொம்பவே அதிகமாகும் போது வெளியேறது. அரவிந்தோ பார்மா, எக்ஸைட் மாதிரி ஸ்டாக்ஸ்ல வேல்யூவேஷன் ரொம்பவே ஸ்ட்ரெச் ஆன மாதிரி தெரிஞ்சப்போ எக்ஸிட் ஆனது ஒரு நல்ல முடிவா அமைஞ்சது. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோ சில அறிகுறிகள். கம்பெனியோட வருமான வளர்ச்சிக்கும் ஸ்டாக் விலை வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லாம விலை மட்டும் ராக்கெட் மாதிரி போயிட்டு இருந்தா அது ஒரு வார்னிங் சைன். பி ரேஷியோ வரலாறு காணாத உச்சத்துக்கு போயிருந்தா ஜாக்கிரதை. நீங்க முதல்ல இது ஒரு வேல்யூ ஸ்டாக், விலை கம்மியா இருக்குன்னு வாழியிருப்பீங்க. ஆனா இப்போ விலை ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னா நீங்க வாங்கினதுக்கான காரணமே மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ விக்கிறத பத்தி யோசிக்கணும். சரி, இதுவரைக்கும் ப்ராஃபிட் பத்தி பார்த்தோம். இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். அதாவது நஷ்டத்துல இருக்கிற ஸ்டாக்ஸை எப்ப விற்கணும். இது ப்ராஃபிட் எடுக்கிறத விட ரொம்ப கஷ்டமான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. நம்ம இன்வெஸ்டர் செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஜெயிக்கிற குதிரையை சீக்கிரமா வித்துட்டு தோத்து போன குதிரையை வருஷக்கணக்கில் பிடிச்சி வச்சிருக்கிறது தான். அதாவது லாபம் தர்ற நல்ல ஸ்டாக்ஸை கொஞ்சம் லாபத்தில் வித்துருவாங்க. ஆனா நஷ்டத்துல போற ஸ்டாக்கை மட்டும் எப்படியாவது நான் வாங்கின விலைக்காவது வந்துடும்னு ஒரு நம்பிக்கையிலே வச்சிருப்பாங்க. நஷ்டத்தை ஏத்துக்க நம்ம மனசு தயங்குறது தான் இதுக்கு காரணம். உங்க போர்ட்ஃபோலியோல நஷ்டத்துல ஒரு ஸ்டாக் இருக்கா? எமோஷனலா யோசிக்காம உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க. நான் இந்த ஸ்டாக்கை முதல்ல வாங்கினதுக்கு என்ன காரணம்? அந்த காரணம் இன்னமும் அப்படி இருக்கா? உதாரணத்துக்கு, கம்பெனி நல்லா வளரும்னு நினைச்சு வாங்கியிருப்பீங்க. ஆனா பல குவார்ட்டரா கம்பெனி வளர்ச்சி ரொம்ப மோசமா இருந்தா நீங்க வாங்கினதுக்கான காரணமே இப்ப இல்லேன்னு அர்த்தம். அடுத்து இந்த முக்கியமான கேள்வியை கேளுங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேள்வி. நீங்க அந்த ஸ்டாக்கை ஏற்கனவே வச்சிருக்கீங்கிறத கொஞ்ச நேரம் மறந்துடுங்க. இப்போ உங்க கையில புதுசா காசு இருக்கு.
இதே ஸ்டாக்க இப்போ இருக்கிற விலையில வாங்குவீங்களா? உங்க பதில் இல்ல வாங்க மாட்டேன்னா அப்ப எதுக்கு அதை இன்னும் வச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அப்பவே வித்துடுறது தான் புத்திசாலித்தனம். இந்த டேபிள் 2 விதமான இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை ரொம்ப அழகா காட்டுது. ஒரு பக்கம் எமோஷனல் இன்வெஸ்டர், அவரோட ஒரே ஸ்ட்ராட்டஜி நம்பிக்கை தான். வாங்கின விலைக்கு வந்துடும்னு நம்பிக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் டிசிப்ளின் இன்வெஸ்டர், அவர் என்ன பண்ணுவாரு? லாஜிக்கலா கேள்வி கேட்பாரு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வாங்கின விலைங்கிறது முடிஞ்சு போன கதை, இப்ப என்ன நிலவரங்கிறது தான் முக்கியம். ஓகே, இப்ப நாம பார்த்த இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் ஒன்னா சேர்த்து நமக்காக ஒரு டிசிப்ளின்டான சிஸ்டத்தை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய அல்டிமேட் டூல் இந்த டெசிஷன் ஜர்னல் தான். அதாவது முடிவுகளுக்கான ஒரு நாட்குறிப்பு. நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நோட் புக்ல எழுதி வைங்க. என்ன ஸ்டாக், என்னைக்கு வாங்குனீங்களா வித்தீங்களா, சரி எதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்க, உங்க எக்ஸிட் பிளான் என்ன, அதை எல்லாத்தையும் விட முக்கியமா அந்த முடிவை எடுக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? பயமா இருந்துச்சா, பேராசையா இருந்துச்சா, இல்ல ரொம்ப நம்பிக்கையா இருந்தீங்களா? இதை நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்க தவறுகள்லேருந்தே நீங்க நிறைய கத்துக்கலாம். இதை மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஒரு நல்ல முடிவுங்கிறது அதோட ரிசல்ட்டை பொறுத்தது இல்ல. அந்த முடிவை எடுக்கிற நேரத்துல உங்ககிட்ட இருந்த டேட்டா வச்சு நீங்க எடுத்த ஒரு சிறந்த முடிவு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி வேணா போலாம், அது நம்ம கண்ட்ரோல்லே இல்ல. அதனால உங்க ப்ராசஸ் கரெக்டா இருந்தா ரிசல்ட் எப்படி இருந்தாலும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சோ இப்போ உங்ககிட்ட எல்லா டூல்ஸும் இருக்கு. சொல்லுங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை உங்க எமோஷன்ஸ் வழி நடத்த போகுதா, இல்ல ஒரு தெளிவான ப்ராசஸ் வழி நடத்த போகுதா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.